Defrosting system மற்றும் anti-freeze thermostat ஐ சரிபார்த்தல். வணக்கம், என் பெயர் சாருமதி. இன்றைய வகுப்பிற்கு நீங்கள் அனைவரும் உற்சாகமாக இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். இந்த பகுதியில் defrosting system மற்றும் anti-freeze thermostat ஐ எவ்வாறு சரிபார்க்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த பயிற்சியின் முடிவில் நீங்கள் செய்யக்கூடியவை: water defrost system ஐ சரிபார்க்கவும், water defrost system ஐ சர்வீஸ் செய்வது, anti-freeze thermostat மற்றும் யூனிட்டின் செயல்திறனை defrost செய்த பிறகு சரிபார்ப்பது. இப்போது இந்த பயிற்சியை செய்வதற்கு தேவையான உபகரணங்கள், பொருள்கள் மற்றும் கருவிகளை பார்ப்போம். தேவையான கருவிகள் மற்றும் உபகரணங்கள்: டபுள் எண்ட் ஸ்பேனர் ஒரு செட், அட்ஜஸ்டபிள் ரெஞ்ச் 250 mm நீளம் ஒரு எண், 10 mm டிப் கொண்ட ஸ்க்ரூ டிரைவர் நீளம் 200 mm ஒரு எண், ஸ்கிரைபர் 150 mm ஒரு எண், மேலட் ஒரு எண், சீரிஸ் டெஸ்ட் விளக்கு ஒரு எண். தேவையான உபகரணங்கள்: 5 TR திறன் கொண்ட கோல்ட் ஸ்டோரேஜ் பிளான்ட், defrost சிஸ்டம் மற்றும் anti-freeze thermostat ஒரு எண். தேவையான பொருள்கள்: சுத்தமான துணி தேவைக்கேற்ப, டெஃப்லான் டேப் ஒரு ரோல். ரெஃப்ரிஜரேட்டர் பெட்டியில் சரியாக செயல்படும் ஃப்ராஸ்ட் ஃப்ரீ அமைப்பு தடையின்றி ஒன்றாக செயல்பட பல்வேறு கூறுகளை நம்பியுள்ளது. defrost அமைப்பின் மையத்தில் defrost கட்டுப்பாடு உள்ளது. பொதுவாக இது ஒரு மெக்கானிக்கல் defrost டைமர் ஆகும். பல மின் தொடர்புகளை நிர்வகிக்கும் ஒரு மோட்டாரால் இயக்கப்படும் சாதனமாகும். defrost thermostatகள் என்பது பல்வேறு ரெஃப்ரிஜரேஷன் அமைப்புகளில் காணப்படும் பொதுவான காம்போனன்ட்கள் ஆகும். வீட்டு உபயோகப் பொருட்கள் முதல் பெரிய அளவிலான தொழில்துறை குளிர் சேமிப்பு வசதிகள் வரை. இவாபரேட்டர்கள் மீது உறைபனி உருவாகும் போது இது இன்சுலேஷனாக செயல்படுகிறது. இது அமைப்பின் செயல்திறனை குறைக்கிறது. இது அதிகரித்த செயல்பாடு செலவு அல்லது முறையற்ற வெப்பநிலை பராமரிப்பு காரணமாக பொருட்களுக்கு சாத்தியமான சேதத்திற்கு வழிவகுக்கும். இந்த தெர்மோஸ்டாட்டுகள் ரெஃப்ரிஜரேஷன் அமைப்பிலிருந்து தனித்து இயங்குகின்றன. இவாபரேட்டர்கள் மீது உறைபனி உருவாவதை தடுப்பதே அவற்றின் பங்கு. அதன் மூலம் அதனுடன் தொடர்புடைய திறமையின்மைகளை தவிர்க்கிறது. இவாபரேட்டரின் வெப்பநிலையை உயர்த்துவதற்கும் உறைபனி உருவாவதற்கும் மின்சாரம் வழியே வெப்பமூட்டும் அல்லது ஹாட் கேஸ் வால்வை செயல்படுத்துவதன் மூலம் இதை அடைகிறது. எந்த ரெஃப்ரிஜரேஷன் செயல்முறையிலும் இவாபரேட்டர்கள் மீது உறைவு குவியும். வெப்பநிலை போதுமான அளவு குறைவாக இருந்தால் உறைந்துவிடும். இந்த உறைபனி இவாபரேட்டர்கள் மீது இன்சுலேஷனாக மாறி வெப்ப பரிமாற்றத்தை தடுக்கிறது மற்றும் விரும்பிய வெப்பநிலையை பராமரிக்க அமைப்பை கடினமாக உழைக்க கட்டாயப்படுத்துகிறது. இதன் விளைவாக தயாரிப்புகள் போதுமான அளவு குளிர்ச்சி அடையாமல் போகலாம். இது குறைபாடுள்ள பொருட்களால் சாத்தியமான இழப்புகள் அல்லது அதிகரித்த ஆற்றல் நுகர்வுக்கு வழிவகுக்கும். இது செயல்பாடு செலவுகளை அதிகரிக்கிறது. defrost thermostatகள் இவாபரேட்டர்களில் அவ்வப்போது உறைபனியை உருக்கி சுற்றுச்சூழலில் ஈரப்பதம் குறைவாக இருப்பதை உறுதி செய்வதன் மூலம் இந்த சிக்கல்களை தீர்க்கிறது. செயல்பாட்டு ரீதியாக defrost thermostatகள் ஒரு கட்டுப்பாட்டு வளையத்திற்குள் இயங்குகின்றன. அவை ஒரு குறிப்பிட்ட வேரியபிளை கண்காணித்து அந்த வேரியபிள் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட வரம்பை அடைந்தவுடன் வெப்பமூட்டும் எலிமெண்டை செயல்படுத்துகின்றன. இந்த வேரியபிளானது நேர இடைவெளிகள், இவாபரேட்டர் வெப்பநிலை அல்லது உறைபனி தடிமனாக இருக்கலாம். குறிப்பிட்ட வரம்பை அடைந்ததும் தெர்மோஸ்டாட் கம்ப்ரஸரை மூடுகிறது மற்றும் பொருந்தினால் வெப்பமூட்டும் உறுப்பை செயல்படுத்துகிறது. கூடுதலாக தெர்மோஸ்டாட்டில் இரண்டாவது செட் பாயிண்ட் உள்ளது. இது உச்ச செயல்திறனை அடைந்தவுடன் வெப்பமூட்டும் எலிமெண்டை விலக்கி தேவையற்ற ஆற்றல் நுகர்வை தடுக்கிறது. ஒவ்வொரு தொடர்பையும் ஒரு அடிப்படை லைட் ஸ்விட்சாக நினைத்துக் கொள்ளுங்கள். விளக்குகளை கட்டுப்படுத்துவதற்கு பதிலாக ஒரு ஸ்விட்ச் defrost ஹீட்டரை சர்க்யூட்டுடன் இணைக்கிறது, மற்றொன்று குளிரூட்டும் அமைப்பில் இணைகிறது. ஒன்று செயல்படும் போது மற்றொன்று செயலிழக்க செய்கிறது. டைமரில் ஒரு மோட்டார் பொருத்தப்பட்ட கேம் இந்த தொடர்புகளை முன்னரே தீர்மானிக்கப்பட்ட இடைவெளியில் திறந்து மூடுகிறது. இது 2 செயல்பாட்டு சுழற்சிகளை கொண்டுள்ளது. குளிரூட்டும் சுழற்சி: குளிரூட்டும் கட்டத்தில் defrost டைமர் அதன் செயல்பாட்டை தொடங்க கம்ப்ரஸர் சர்க்யூட்டில் ஒரு தொடர்பை மூடுகிறது. அதே நேரத்தில் defrost ஹீட்டருக்கான சர்க்யூட் திறந்தே இருக்கும். இந்த பயன்முறையில் தெர்மோஸ்டாட் குளிர் கட்டுப்பாடு என்றும் அழைக்கப்படுகிறது. கம்ப்ரஸர் மற்றும் ஃபேன் மோட்டார்களை ஒழுங்குபடுத்துகிறது. தேவையான வெப்பநிலையை பராமரிக்க அவற்றை ஆன் மற்றும் ஆஃப் செய்கிறது. defrost சுழற்சி:
defrost டைமர் இறுதியில் defrost மோடுக்கு மாறுகிறது மற்றும் evaporator கூலிங் காயிலில் குவிந்திருக்கும் எந்த பனியையும் உருக்குவதற்கு defrost ஹீட்டர்களுக்கு சக்தியை வழங்குகிறது. குளிர் கட்டுப்பாட்டு தொடர்புகள் மூடப்பட்டிருக்கும், ஆனால் defrost டைமர் அந்த சர்க்யூட்டுக்கு சக்தியை வழங்காததால் கம்ப்ரஸர் இயங்காது. Defrost termination thermostat அல்லது defrost limit switch ஒரு செட் வெப்பநிலையை உணர்ந்தவுடன் அது defrost ஹீட்டர்களுக்கு சர்க்யூட்டை திறந்து அவற்றை அணைக்கும். டைமர் மீண்டும் குளிரூட்டும் முறைக்கு முன்னேறும் வரை டைமர் defrost சுழற்சியில் இருக்கும். லிமிட் ஸ்விட்ச் திறந்திருப்பதால் மீதமுள்ள சுழற்சியில் ஹீட்டர் இயங்காது. இது பல்வேறு பயன்பாடுகளுக்கு பொருந்தும். அங்கு ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை வரம்பை அமைப்பில் பராமரிப்பது அது நியமிக்கப்பட்ட பாதுகாப்பு நிலைக்கு கீழே குறைவதை தடுக்கிறது. கூடுதலாக சென்சார் எலிமெண்டில் ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் தெர்மோஸ்டாட் தானியங்கி பாதுகாப்பை வழங்குகிறது. இந்த பயிற்சியில் நாம் அறிய போகும் வாட்டர் defrost சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் defrost சிஸ்டமின் மாறுபாடுகளில் ஒன்றாகும். சூடான வாயு defrost. இம்முறையானது defrost சைக்கிளின் போது இயற்கையாக நிகழும் சூடான வெளியேற்ற நீராவியை பயன்படுத்தி குளிர்சாதன பெட்டியை கரைக்கிறது. இது அதன் செயல்திறன், நம்பகத்தன்மை, பாதுகாப்பு மற்றும் தானியங்கி செயல்பாட்டிற்காக அறியப்படுகிறது. மற்ற முறைகளுடன் ஒப்பிடும்போது குறைந்த நேரத்தை எடுத்துக்கொள்கிறது. defrosting போது evaporator ஒரு கண்டென்சராக செயல்படுகிறது. மேலும் வழக்கமான ரெஃப்ரிஜரேஷன் சுழற்சியில் கம்ப்ரஸர் வழியாக மின்தேக்கிக்குள் செல்லும் சூடான காற்று பனிக்கட்டி கட்டப்பட்டிருக்கும் evaporatorக்கு திருப்பி விடப்படுகிறது. சூடான வாயு defrost அமைப்பை செயல்படுத்துவதற்கு கண்டென்சர் மற்றும் விரிவாக்க வால்வ் நேரடியாக பைபாஸ் செய்யும் லைன் மட்டுமல்லாமல் அழுத்தம் மற்றும் வாயு ஓட்ட கட்டுப்பாட்டிற்கான கூடுதல் வால்வுகள் தேவை. நீர் உறைதல். இந்த அமைப்பு evaporatorல் குவிந்துள்ள பனியை அகற்றுவதற்கு தண்ணீரை பயன்படுத்துகிறது. கணினியை பொறுத்து தானாகவே அல்லது கைமுறையாக பயன்படுத்துகிறது. இது பொதுவாக தொழில்துறை ரெஃப்ரிஜரேஷன் அமைப்புகளில் பயன்படுத்தப்படுகிறது. குறைந்த வெப்பநிலை குளிர்சாதன பெட்டிகளில் நீர் உறைதல் அமைப்பு நேரடியாக பனிக்கட்டிக்கு வெப்பத்தை பயன்படுத்துகிறது. உருக்கிய பனி மற்றும் நீர் ஆவியாவதற்கு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டவும். மின்சார defrost. evaporatorகளில் வைக்கப்படும் மின்சார வெப்பமூட்டும் கூறுகள் மின்சார defrost அமைப்பை உருவாக்குகின்றன. வெப்பநிலை கணிசமாக குறையும் குளிர் அறைகளில் இது பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது. இவை திறமையாக செயல்பட்டாலும் வெப்பத்தின் குறிப்பிடத்தக்க பகுதி evaporator நோக்கி செலுத்தப்படாததால் மின்சாரத்தால் இயங்கும் defrost அமைப்புகள் பனியை கரைக்க அதிக நேரம் எடுக்கலாம். ஆஃப் சைக்கிள் defrost. ஆஃப் சைக்கிள் defrost என்பது ரெஃப்ரிஜரண்ட் evaporatorக்குள் நுழைவதை தடுக்க ரெஃப்ரிஜரேஷன் சுழற்சியை தற்காலிகமாக நிறுத்துவதை உள்ளடக்குகிறது. இது evaporator வெப்பநிலையை உயர செய்யும், எந்த பனிக்கட்டியையும் கரைக்கும். defrost சைக்கிள் முடிந்தவுடன் ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள் மீண்டும் தொடங்குகிறது. ஆஃப் சைக்கிள் defrostன் கால அளவு பொதுவாக நிர்ணயிக்கப்பட்ட செட் டைமரால் முன்னரே தீர்மானிக்கப்படுகிறது. இப்போது வாட்டர் defrost சிஸ்டத்தை எப்படி சரிபார்க்கலாம் என்று பார்க்கலாம். செயல்முறை. பணி 1. வாட்டர் defrost சிஸ்டத்தை ஆய்வு செய்யுங்கள். யூனிட்டில் தானியங்கி அல்லது மேனுவல் defrost அமைப்பு உள்ளதா என்பதை தீர்மானிக்கவும். evaporator காயிலில் பனியின் தடிமனை மதிப்பிடவும். பனி நீக்கம் தேவையா என்பதை தீர்மானிக்கவும். கம்ப்ரஸர் சக்ஷன் மற்றும் வெளியேற்ற அழுத்தம், அதேபோல் குளிர் சேமிப்பு அறை வெப்பநிலையை பதிவு செய்யவும். நேராக கட்டுப்பாடுகளை கருத்தில் கொண்டு யூனிட்டை நிறுத்த ஒப்புதல் பெறவும். defrost சிஸ்டம் தானியங்கியாக இருந்தால் இன்ஸ்ட்ருமெண்ட் இணைப்புகளை முடக்கி காற்றோட்ட ப்ளோவர் ஃபேனை நிறுத்தவும். evaporatorக்காக வழங்கப்பட்டிருந்தால் லூவர்கள் அல்லது டேம்பர்களை மூடவும். defrost நீர் சுற்றும் வால்வை துறந்து வடிகால் வால்வை மூடி சுற்றும் பம்பை தொடங்கவும். சரியான நீரின் வேகத்தை உறுதி செய்து முனை அடைப்புகளை சரிபார்க்கவும். பணி 2. வாட்டர் defrost சிஸ்டத்தை சரி செய்வது. defrost நீர் விநியோகிக்கும் பம்பை நிறுத்துங்கள். நீர் வடிகால் வால்வை திறக்கவும். முனைகளை அகற்ற சரி செய்யக்கூடிய ரெஞ்ச் மற்றும் இரட்டை முனை ஸ்பேனர்களை பயன்படுத்தவும். பம்பை தொடங்கி சில நிமிடங்களுக்கு நீர் லைனை வெளியேற்றவும். வண்டல் அமைப்புகளை அகற்ற முனைகளை மற்றும் துளைகளை நன்கு சுத்தம் செய்யவும். வடிகால் தட்டு மற்றும் லைனை சுத்தம் செய்வதன் மூலம் தடையில்லாத நீரோட்டத்தை உறுதி செய்யவும்.
கசிவுகளை தடிக்க டெஃப்லான் டேப்பை பயன்படுத்தி முனைகளை பாதுகாப்பாக மீண்டும் இணைக்கவும். நீர் விநியோகிக்கும் பம்பை மறுதொடக்கம் செய்து இவாபரேட்டர் காயில்களில் தண்ணீர் தெளிப்பதை சரிபார்க்கவும். பனி நீங்கிய பிறகு லைன்களுக்கு இடையில் ஏதேனும் பனிக்கட்டிகள் உள்ளதா என சரிபார்த்து தேவைப்பட்டால் அவற்றை மெதுவாக தட்டவும். டேம்பர்கள் அல்லது லூவர்களை சுத்தம் செய்து பனி முழுவதுமாக வெளியேறும் வரை காத்திருக்கவும். பனி 3 ஆன்டிஃப்ரீஸ் தெர்மோஸ்டாட் மற்றும் டிஃப்ராஸ்டுக்கு பின் யூனிட்டின் செயல்திறன் மதிப்பீடு. ஆன்டிஃப்ரீஸ் தெர்மோஸ்டாட் கம்பிகளை துண்டிக்கவும். தொடர் சோதனை விளக்குகளுடன் அவற்றை இணைத்து விளக்கை ஒளிர செய்யவும். சரியான செயல்பாட்டை உறுதிப்படுத்த விளக்கை அணைக்க அனுமதிக்கவும். தானியங்கி டிஃப்ராஸ்ட் கருவி தொடர்புகளை மீண்டும் இணைக்கவும். காற்று சுழற்சி ப்ளோவர் ஃபேனை தொடங்குவதற்கு உட்பட்ட நிலையான நடைமுறைகளை பின்பற்றி யூனிட்டை மறுதொடக்கம் செய்யவும். 2 மணி நேரம் கழித்து குளிர் சேமிப்பு அறை வெப்பநிலை மற்றும் கம்ப்ரசர் அழுத்தங்களை பதிவு செய்யவும். யூனிட் செயல்திறனை மதிப்பிடுவதற்கு சேவைக்கு முன் மற்றும் பிந்தைய அளவுரு அளவீடுகளை ஒப்பிடுக. பயிற்சியின் முடிவுக்கு வந்துவிட்டோம். இந்த பகுதியில் கற்றுக்கொண்டவற்றை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். நாம் வாட்டர் டிஃப்ராஸ்ட் சிஸ்டமை சரிபார்க்கவும், வாட்டர் டிஃப்ராஸ்ட் சிஸ்டமை சர்வீஸ் செய்யவும், ஆன்டிஃப்ரீஸ் தெர்மோஸ்டாட் மற்றும் யூனிட்டின் செயல்திறனை டிஃப்ராஸ்ட் செய்த பிறகு சரிபார்க்கவும் கற்றுக்கொண்டோம். எனவே டிஃப்ராஸ்டிங் சிஸ்டம் மற்றும் ஆன்டிஃப்ரீஸ் தெர்மோஸ்டாட்டை சரிபார்க்க கற்றுக்கொண்டோம். இதை பற்றிய தெளிவான புரிதல் உங்களுக்கு இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த பயிற்சியை உங்கள் பயிற்றுவிப்பாளரின் உதவியுடன் பயிற்சி செய்யுங்கள். அனைவருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.